வணக்கங்கண்ணா. வணக்கம்மா. இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பற்றி சொல்லுங்க. சந்தை நிலவரம் மாடுங்க ஜாஸ்திங்க. ஜேன்னு மாடு வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு காலையில் அவ்வளோ நேரம் மாடு வரல. அப்புறம் வந்து குமிஞ்சது குபுன்னு மாடு ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் செலெக்ஷன் ரொம்ப கம்மி. மாடு நம்ம அப்படியே 2 பாட்டுக்கு எடுத்தல. திருவண்ணாமலையிலேருந்து நம்ம பசங்க வந்தாங்க, அவங்களுக்கு எடுத்தல. இதான் மீதி இதெல்லாம் நம்ம பண்ணையில் வாங்கினது தான். செலக்டிவான மாடு இதான். இன்னும் பெரிய மாடெல்லாம் எடுக்கணும். நமக்கு பிடிச்ச மாடு இல்லை. சும்மா வந்தோமா இது பண்ணோமா எடுத்தோமான்னு இல்லை. எனக்கு பிடிச்ச மாரி மாடு இல்லை, நான் எடுக்கலை, அவ்வளோதாங்க. எருமை எடுத்ததுனால எருமையில் இன்றைக்கி கான்செப்ட் எருமையில் போகட்டி எருமையில் போய் எடுத்துட்டோம். அதில் நம்ம பண்ணைக்கு எருமை கொஞ்சம் நல்லா தேவைப்பட்டுச்சுனால இந்த எருமையெல்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு, எருமையை எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இடையில எல்லாம் பண்ணையில் அதில் எல்லாம் மாடு எடுக்கிறதுனால நமக்கு அதே சரியாக போச்சுன்னு வச்சுக்கிங்களேன். மொத்தம் எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? எங்கீங்க இங்கே மொத்தமாக நீங்கள் இந்த வாரம் எடுத்தது? இந்த வாரம் ஒரு 27 மாடு எடுத்துருக்குறேன். 27 மாடு எடுத்து இடையிலேயே எடுத்துருக்குறேன். அதை பாதியெல்லாம் அப்பப்போ ஏற்றி விட்டாச்சு. இது மாதிரி சில பேர் வியாழக்கிழமை நாள் வர முடியல, ஞாயிற்றுக்கிழமை வரானுங்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அதையும் பார்க்குறோம். முடிஞ்சாலும் திங்கள் செவ்வாயில் எடுத்து கொடுத்துட்றோம். இதெல்லாம் நம்ம பண்ணையில் எடுத்த மாடு தான். எல்லாம் இங்கே வந்துருச்சு. திக்காளிக்கு ஒன்று எடுத்து எல்லாம் நம்ம ஒரு ஒட்டுக்காக சேர்த்து இங்கே ஈரோட்டில் இருந்து நம்ம வண்டி ஏற்றி வெளியே அனுப்புகிறோம். அப்படி. சரிங்கண்ணா. இது முன்னாடி கொடுத்த அதே பண்ணைக்கு தான் இப்போ எடுத்து ஆமாம் கொடுத்தோம். ஆமாங்க ஆமாம். அப்போ அந்த பண்ணைக்கு தான் நம்ம ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போகிறோம். இப்போ இந்த 2 வாரமாக தொடர்ந்து வாரம் விசிட் போகிறோம். பண்ணையில் என்ன குறை நிறைய என்ன, ஏன்னா நம்மளை நம்பி அவங்க அவ்வளோ முதல் போட்டு மாடு வாங்கி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது எப்படி குறைன்னு நமக்கு தெரியல. நம்ம சும்மா மாட்டை வாங்கி கொடுத்தோமா பாலை கறந்துடுவாங்க, அப்புறம் அடுத்த வாரம் கூப்பிடுவாங்க வருவாங்கன்னு நினைக்கக்கூடாது. நம்ம போகணும். நான் ஃபஸ்ட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் போனேன். தீவனம் சரியில்லை, தவிடு சரியில்லை, மாடெல்லாம் கழிஞ்சுது. ஸோ கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணோம். தீவனம் சரியான தீவனம் அங்கே கிராமத்தில் கிடைக்கல. அப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு 6 மூட்டை தீர்க்குறாங்க மாட்டு தீவனம். ஒரு நாளைக்கு 180 மூட்டை தீருது. அந்த உள்ளூர் கடையில் அந்த மூட்டை அளவுக்கு தீவனம் கிடைக்கல. அப்போ டேரெக்டாக காமதேனு கம்பெனி மாட்டு தீவனத்தில் பேசி டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி டேரெக்டாக அங்கே இறக்க சொல்லிட்டேன் தீவனத்தை. டேரெக்ட் கம்பெனி டு பண்ணேன். டீலரு சப் டீலரு அப்படி போடுறதில்ல, டேரெக்ட் டு டேரெக்ட் அப்படி பேசி விட்டு நம்ம அனுப்பிச்சி விட்டோம். இப்போ அவங்க கம்பெனிக்கு இப்போ தீவனம் இறங்கிருச்சு. எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அவங்க பண்ணைக்கும் ஆள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபேமிலியாக நல்ல ஆளுகளாக இருக்கணும். மேக்ஸிமம் இந்த சைடு தான் இருக்கணும். அந்த மதுரை அந்த லைன் ஆளுகள்லாம் வேண்டாம். இந்த சைடு ஆளுக்கு தான் வேணும். ஈரோடு சைடு இந்த சைடு அப்படி ஃபேமிலியாக பொறுப்பாக இருந்து வேலை பார்க்குற ஆளுகளாக இருந்தால் நல்ல சம்பளம் நல்ல இதாக கொடுப்பாங்க. நல்ல இடத்த தக்க வச்சுக்கலாம் அவங்க. இப்போ நம்ம அதாவது மாடு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வச்சுங்களேன். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் விசிட் போகிறேன். போய் மாடு பார்த்து என்ன குறை நிறைய. இப்போ 2 வாரம் போயிட்டேன். இந்த வாரம் போகிறோம். இந்த வாரம் போயிட்டு பண்ணை ஹைடெக் பண்ணையாட்டம் வந்து நம்ம பாலை வந்து பால் கறந்து அதை அப்படியே ஸ்டோரேஜ் டேங்கரில் போய் அங்கேருந்து பதப்படுத்தி பாக்கெட் ஆக்கி அதில் என்ன மதிப்பு கூட்டி இப்போ என்ன பண்ணலாம், வெண்ணெய் எடுக்கிறது, க்ரீம் எடுக்கிறது, அதெல்லாம் பண்ணி பால் வந்து நம்ம எந்த பால் மாடும் வந்து பசும்பால் வந்து தண்ணி ஆட்டம் தான் இருக்கும். அதை வந்து எப்படி பாக்கெட் பால் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அதாட்ட வந்து அந்த பாலை வந்து அது ஒரு மிஷினரி இருக்குது. அதில் போட்டு அந்த சிங்கிள் ஹோல்ஸில் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த பாலோட ஃபேட்டு வெடித்து பால் கெட்டித்தன்மையாகும். அந்த மிஷினரிஸ் எல்லாம் போடுது. அது ஒரு எஸ்டிமேஷனால பெரிய பட்ஜெட்டுங்க. அது கொட்டேஷன் நம்ம காமிச்சு அந்த பண்ணைக்கு ஹைடெக் பண்ணையாட்ட நம்ம பண்ணுறோம். பண்ணி ஆடு கோழி எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணையாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மாட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம். அது போக குதிரை எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. நம்மளும் அந்த வீடியோஸை பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. இப்போ கூடி சீக்கிரம் எல்லாம் போயிட்டு இடையில அந்த பண்ணையை எடுத்து வீடியோ போடுவோம். வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேருங்க? என் பேர் ரஹ்மான். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் இப்போ ஆம்பூர்லேருந்து வந்திருக்கோம். ஆம்பூர்லேருந்து வந்திருக்கீங்க சார். எந்த மாடு வாங்கியிருக்கீங்க சார்? எருமாடு 4 வாங்கியிருக்கோம் சார். எருமாடு 4 வாங்கியிருக்கீங்க சார். எல்லாம் கண்ணுங்களா இல்லை சென மாடுங்களா சார்? இல்லை, 1 சென்னை, 3 வந்து கண்ணு போட்டுது. கண்ணு போட்டது 3, 1 செனை. 1 சென்னை. எந்த மாதிரி மாடை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க சார்? நாங்கள் எருமாடு தேர்ந்தெடுக்கலாம் யூடியூப்பில் பார்த்தோம். நம்ம மணிகண்டன் சார் வீடியோ பார்த்துட்டு இதான் டைம் வந்தோம். அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் நல்லா இதாக வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்களா? எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் வாங்கி கொடுத்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு திருப்தியான ரேட்டில் வாங்கி கொடுத்தாரு. எங்களுக்கு எந்த விதமான டவுட் இல்லாமல் கிளியர் பண்ணி அவர் வாங்கி கொடுத்தாரு பேசி. ஸோ வரவங்க நம்பி வாங்கலாம். கண்டிப்பாக வாங்கலாம். நாங்களும் அடுத்த முறை நாங்களும் இன்னும் இப்போ 4 வாங்கியிருக்கோம். அடுத்தது இன்னும் 4 வாங்குறதுக்கு நாங்களும் அவரை தொடர்பு பண்ணி நாங்கள் வருவோம். எனக்கு வழக்கமாக பசுமாடு தான் அதிகமாக வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். நம்ம கொஞ்சம் வெயில் நம்ம சைடில் இருக்கிறதுனால பசுமாடு அந்த சைடில்
தாக்கு பிடிக்கிறது இல்லை. எருமாடு கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கனால நம்ம எருமாடு தேர்ந்தெடுத்தோம். நம்ம உங்க ரெக்வஸ்ட்டுக்காக தான் எருமாடு எடுத்து கொடுத்துருக்காரு. நம்ம கேட்டதுனால தான் ஒரு எருமாடு எடுத்து கொடுத்தாரு. சரி சரி ஓகேங்க, நன்றிங்க. அதனுடைய விலை நிலவரத்துல அண்ணன் சொல்லியிருக்காரு எல்லாம் சொல்லியிருக்கேன், எதுன்ட்டு. எல்லாம் கேட்டு. சேம் அந்த உங்க பட்ஜெட்ல தான் வாங்கி எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 5,000-6,000 ரூபாய் கம்மியில் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி ஓகே. அதை பேசி நல்லா திரும்பியாக பேசி வாங்கி கொடுக்குறாரு எங்களுக்கு. எங்களுக்கு சந்தோஷமாகுது, திருப்தியாகுது. வந்ததுக்கு எங்களுக்கு திருப்தியாகுது. நம்பிக்கை தரம் நிறம் குரம் தனம்ன்ற மாதிரி கரெக்டாக இருக்குது அவர்கிட்ட குவாலிட்டி. சரிங்கண்ணா, ஓகே, மிக்க நன்றி. ஓகே, தேங்க்ஸ். இது நல்ல மடிசட்டு, 4 புல் மடிசட்டு. எப்படி ஒரு 20-25 எல்லாம் 20க்கு மேலே அந்த மாடு கறக்கும். ஊர்ல எல்லாம் பார்த்து மெயினாக இருந்த மாடு இல்லை. அல்ல நான் அந்த 2 மாடு ஜோடியாக நம்ம பேசி எடுத்துருக்குறோம்.